நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களை ஓகே சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ எனக்கு உருகி உருகி எழுதின உன்னதமான காதல் கடிதங்கள். எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. என்னயா சரவணா, தனியா உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற? சும்மாதான். நீ நான் உன் குவார்டர் கச்சேரி ஆரம்பிக்கலையா? அதை ஏன்பா கேட்குற? இன்னைக்கு கடை லீவான், அதை நான் கவனிக்கல. அதனால குவார்டர் பாட்டிலில் கோக்கை ஊற்றி கொண்டாடிட்டேன். நீ அடிச்சா ஒரு பேருக்கு கடனா கேட்கலான்னு பார்த்தேன். என்னடா சரவணா, என்ன ஆச்சு உனக்கு? குடிக்கிறத நிப்பாட்டிட்டேன்னு சொன்ன? மனசு சரியில்லைப்பா. என்னடா ஏதாவது பிரச்சனையா? டேய், அப்பா கிட்ட சொல்றதுக்கு ஏன்டா யோசிக்கிற? ஏதோ மீனாட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. உங்களுக்குள்ள சண்டைய? இல்லப்பா, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதை எப்படி மீனாட்சியை கேட்கறதுன்னு தெரியல. இதை அப்படியே விடவும் முடியல. இவ்வளவுதானா மேட்ரு? என்ன இவ்வளவுதானான்ற? அது எனக்கு உறுத்திட்டே இருக்குல்ல. டேய் சரவணா, மீனாட்சி யாரா? புரியல. அட, மீனாட்சி யாருடா? மீனாட்சி மீனாட்சி தான். அவ நம்ம வீட்டு குத்து விளக்குடா. வீணை வாசிச்சா சரஸ்வதி, காசை கொட்டினா லட்சுமி, நாக்க துருத்துனா பார்வதி. என்னப்பா டான்ஸ் ஆனா சக்கீரானுவியா? என்ன மாதிரியே நீ என்னென்னவோ பேசிட்டு இருக்கிற. பின்ன என்னடா, அவகிட்ட போய் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு. படுவா, நீ தான் என்னவோ தப்பு பண்ணியிருக்கிற. என்னையே சொல்லு. ஏன் உன் மருமக மேல அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு? அவளை நம்பாம யார நம்புவாங்க? அவளுக்கு ஏற்கனவே ஒரு லவ் இருந்துச்சுல, இல்லன்னு சொல்ல பாக்கலாம். பாடா இவனே, அது அவளே இல்லைன்னு சொல்லல, அவன் தானே ஒத்துக்கிட்ட. டேய் சரவணா, மீனாட்சியை பார்த்த பிறகுமாடா உனக்கு சந்தேகம்? ஒரு தேவையில்லாத பார்வை, ஒரு எக்ஸ்ட்ரா சிரிப்பு, ஒரு வார்த்தை அவசியம் இல்லாத பேச்சு, இப்படி எதுவுமே அவகிட்ட இல்லடா. கரெக்டுப்பா. உலகத்துல இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களுக்கும் இருக்கிற ஒரே பெரிய வியாதி சந்தேகம்டா. லவ்க்கு நடுவுல அது ஒருபோதும் வரக்கூடாது. சில விஷயங்களை கேள்வி கேட்காம நம்பித்தாண்டா ஆகணும். ஒருவேளை நம்பிக்கை பொய்யாயிட்டா போயிட்டு போகுது, அதனால நமக்கு என்ன பிரச்சனை? நம்பிக்கை பொய்யா போனா அது அவளுடைய தப்பு, நம்பாமலே போனா அது உன்னுடைய தப்பு. டேய், நீ தப்பு பண்ணிடாதரா. அதுவும் இல்லாம அவளே சோமுன்னு ஒருத்தனை லவ் பண்ணதா ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் போய் எப்படி லவ் பண்ண, எவ்வளவு லவ் பண்ண அப்படிலாம் விசாரிக்கிறது அசிங்கண்டா. இல்லப்பா, இது வேற. சரவணா, என் மருமகளை பார்த்தா எனக்கே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குடா. அது சில பேருக்கு வரண்டா. மீனாட்சி அப்படித்தான், கிடைக்காத பொக்கிஷம். கையில கிடைச்சிருக்கு, போட்டு உடைச்சிட்டு அப்புறம் அழாத. உரிமையோட கோபப்படு, அன்பா கடிஞ்சுக்கோ, வெறுப்ப குறைச்சிக்கிட்டு காதலை வளர்த்துக்கடா. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். சரக்கு விடாமலே தத்துவம்லாம் சொல்றேன் இன்னைக்கு. அப்பாவும் வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்து வந்தவன் தான்டா. எப்படியெல்லாம் மீனாட்சியை சந்தோஷமா வச்சுக்கலான்னு யோசி. எதையும் எதிர்பார்க்காம அவளை நேசி. அன்பை விதைச்சன்னு வச்சுக்கோ, உனக்கு அன்பு மட்டும்தானே திரும்ப கிடைக்கும். அதுவும் 1க்கு 100 கிடைக்கும். காமெடியாவே பேசுற. உள்ள இவ்வளவு சீரியஸான ஆளா இருக்க. அதான்டா உங்க அப்பா. போனை போட்டு ஓட்கா எடுத்துட்டு வர சொல்லவா? சாச்சா, நான்லாம் குடிக்க மாட்டேன். டேய், இப்பதானடா ஒரு பெக்கு வேணும்னு கேட்ட. நான் புக்கு வேணும் தானே கேட்டேன். உன் காதுல பெக்கு வேணும்னு இருந்துச்சா? அடப்பாவி, நீ எனக்கு அப்பாவை இவ்வளவு நேரம் அட்வைஸ் பண்ண. உன் பையனா உனக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், குடிக்கிறத குறைச்சிக்கப்பா. சரவணா, ஜிம்னாஸ்டிக்ஸ்ல உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுடா. சார்
அதுல ஒரு ஆரோவை குத்து. கொஞ்சம் வாய மூடுறியா நீ? அக்கா, நான் சீரியஸா சொல்றேன். இந்த அகல் விளக்கு, சூரியகாந்தி பூக்கோளம் இதெல்லாம் விட்டுட்டு செல்போன் டிவின்னு வித்தியாசமா யோசிக்கா. சும்மா இருக்க மாட்டே நீ. மீனாட்சி, சாந்தா டீச்சர், வாங்க வாங்க. நீங்க எங்க இங்க? அம்பையில என் சித்தப்பா பையன் கல்யாணத்துக்காக வந்தேன். அப்படியே உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு கல்லடைக்குறிச்சியில இறங்கிட்டேன். எப்படி இருக்க மீனாட்சி? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம ஸ்கூல்ல நீ இல்லாத ஒண்ணுதான் குறை. உள்ள வாங்க. ம். வாங்க உட்காருங்க. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் மீனாட்சி, கல்யாண வீட்டுல சாப்பிட்டதே நெஞ்சி வரைக்கும் இருக்கு. அப்புறம் மீனாட்சி, உன் கல்யாணம் எப்போ? இன்னும் தேதி முடிவு பண்ணல. அப்படியா? அப்புறம் எதுக்கு அதுக்குள்ள வேலையை விடணும்? கல்யாணம் வரைக்குமாவது இருந்திருக்கலாம்ல. இல்ல, என் கல்யாண விஷயத்துல நடந்த பிரச்சனை தான் உங்களுக்கே தெரியுமே. ஸ்கூலுக்கு வரவே சங்கடமா இருந்துச்சு. அதான் வீட்லயே இருந்துட்டேன். அதுக்காக வேலையை விட்டுருவியாக்கும்? பேசுறவங்க பேசிட்டு போட்டோன்னு நீ பாட்டுக்கு வேலைக்கு வர வேண்டியதானே? இல்ல டீச்சர், வேலை பார்க்கற மூடே இல்ல. சரி விடு, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப பேசி இருக்கிறது அந்த மெட்ராஸ் மாப்பிள்ள தானே? ஆமா. தப்பா எடுத்துக்காத, 2 மாப்பிள்ளைய மாத்தி மாத்தி பேசியிருந்தீங்கல்ல, அதான். கடைசியா மெட்ராஸ்ல ரேடியோ மிர்ச்சியில வேலை செய்யற மாப்பிள்ள தான் ஃபைனல் ஆயிருக்கு. அப்படியா? மாப்பிள்ள பேர் என்ன? சரவணன். நல்ல பேரு, சரவணன் மீனாட்சி. பேர் பொருத்தமா தான் இருக்கு. மாப்பிள்ளையோட போட்டோ கிட்ட இருந்தா காட்டேன். இல்லையே டீச்சர். டீச்சர், அக்கா போய் சொல்றா. அத்தா போட்டோவை புடவைக்குள்ள ஒளிச்சு வச்சு டெய்லி எடுத்து எடுத்து பாக்குறா. ஆ, ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வரேன். என்னம்மா, அக்கா கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா படிக்கிறியா? ஆ, இந்தாங்க. என்னாச்சு டீச்சர்? இவர்தான் மாப்பிள்ளையா? ஆமா. இவரை தெரியுமா உங்களுக்கு? இல்ல, அது வந்து என்ன டீச்சர்? ஒன்னும் இல்ல. மறைக்காம உண்மையை சொல்லுங்க டீச்சர். என்னாச்சு? இவரை தெரியுமா? சோம விஷயம்லாம் இவருக்கு தெரியுமா? தெரியும். ஏன் கேக்குறீங்க? நேத்து இவர் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருந்தாரு. இவரா? நேத்தா? இருக்காது. இவர் சென்னையில தானே இருக்காரு. நீங்க வேற யாரையாவது பார்த்திருப்பீங்க. இல்ல மீனாட்சி, இவரே தான். சான்ஸே இல்ல. இவரை மாதிரி யாரையாவது தூரத்துல பார்த்துட்டு இவருன்னு நினைச்சிருக்கீங்க. இல்ல இல்ல, நேத்து நேரா என்கிட்ட தான் வந்து பேசினாரு. அதனாலதான் அவ்வளவு உறுதியா சொல்றேன். என்ன சொல்றீங்க டீச்சர்? நேத்து சோமு லீவு. அவர் கிளாஸ நான் தான் எடுத்துட்டு இருந்தேன். அதனால சோமுவை தேடி வந்த இவரை நேரா என்கிட்ட தான் கூட்டிட்டு வந்தாங்க. அவரு சோமுவை தேடி வந்தாரா? ஆமா மீனாட்சி, நான் தான் சோமுவோட வீட்டு அட்ரஸ ஆபீஸ்ல வாங்கி கொடுத்து அனுப்பினேன். நீ எழுதின மாதிரி ஒரு 30 லெட்டரை நானே எழுதி அவனுக்கு அனுப்பிட்டேன். 2 நாள்ல உனக்கே தெரிஞ்சிடும் அந்த மெட்ராஸ்காரன் எப்படின்னு. என்ன மீனாட்சி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சோமோட அட்ரஸ கொடுக்காம இருந்திருக்கணும். சச்சா, பரவாயில்ல டீச்சர். சாரி மீனாட்சி. எதுக்கு டீச்சர் சாரிலாம்? நீங்க எந்த தப்பும் பண்ணல. சரி மீனாட்சி, அப்ப நான் வரேன். வேலைக்கு வராட்டாலும் எங்களை எல்லாம் பாக்குறதுக்காவது ஒரு 8 ஸ்கூலுக்கு வந்துட்டு போ. சரி, வரேன். வரேம்மா. சரி ஆண்டி. சொல்லு மீனாட்சி. எங்க இருக்கீங்க? வேறங்க, கழுத கிட்ட குடிச்சவரு, இந்த சரவணன் கிட்ட ரேடியோ மிர்ச்சி. ஆஃபீஸில் தான். நேத்து பூரா எங்க இருந்தீங்க? நேத்திக்கு ஆஃபீஸில் தான். நிஜமாவா? ஆமாம் மீனாட்சி, நேத்திக்கு மட்டும் 4 ஷோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன்.
வெளியூர் எங்கேயாவது போனீங்களா? சான்ஸே இல்ல. சரி, நான் அப்புறம் பேசுறேன்.